Welcome to our channel Grammar and Hands. In this video, we are going to discuss about the Werner's theory of coordination compounds in 12th standard chemistry, unit 5, coordination complexes. 12th standard chemistry, unit 5, coordination complexes la இருக்கிற Werner's theory பத்தி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறோம். Swiss chemist Alfred Werner was the first one to propose a theory of coordination compounds and to explain the observed behavior of them. அப்போ வந்து ஆல்ஃப்ரெட் வெர்னர் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த கொள்கையை வெளியிட்டவராக இருக்கார். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் us consider different colored complexes of cobalt 3 chloride with ammonia which exhibit different properties as shown below. நம்ம எடுத்துக்க போகிறது வந்து cobalt 3 chloride with ammonia, அதாவது COCl3 6NH3 எடுக்கும் பொழுது அது வந்து டிஃப்ரெண்ட் கலரை வந்து காமிக்குது. எதை பொறுத்துனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl precipitated on reaction of 1 mole of complex with excess Ag. அதாவது இந்த ஒரு மோல் காம்ப்ளெக்ஸோட சில்வர் நைட்ரேட் வந்து ரியாக்ட் பண்ணும் பொழுது எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைடு வந்து அது ப்ரிசிபிடேட் பண்ணுது அப்படிங்கிறது இந்த கால்குலேஷன். இது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம இந்த சைடு இருக்கிற டேபிளை வந்து படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் சொன்ன பாஸ்ட்லேட்ஸ் அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் 2 types ஆஃப் வேலன்சிஸ், நேம்லி பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. இப்போ பெரும்பாலான தனிமங்கள் வந்து 2 விதமான வேலன்சி இருக்குது, அதாவது பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சின்னு சொல்லிட்டு, அண்ட் ஈச் எலமெண்ட் டென் டு சாட்டிஸ்ஃபை போத் திஸ் வேலன்சி. எல்லா எலமெண்ட்டுமே அதோட பிரைமரி வேலன்சி இவ்வளவுனா அந்த பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்கும், செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்கும். அப்போ இன் மாடர்ன் டெர்மினாலஜி விளக்க சொல்கிறாரு பிரைமரி வேலன்சினா என்னென்ன. பிரைமரி வேலன்சி ரெஃபர் டு தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் வந்து பிரைமரி வேலன்சி. அது எத்தனையோ அதுதான் பிரைமரி வேலன்சி. அண்ட் தி செகண்டரி வேலன்சி அஸ் தி கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் கோஆர்டினேஷன். செகண்டரி வேலன்சிங்கிறது வந்து கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ இதில் நம்ம எடுத்துட்டோன்னு சொல்லும் பொழுது இந்த COCl3 6NH3ல வந்து இந்த Cl3 இருக்குது இல்லையா, அது வந்து பிரைமரி வேலன்சி. அந்த NH3 இருக்கிற இந்த 6 வந்து என்னது செகண்டரி வேலன்சிஸ். அது வந்து 3 and 6 ரெஸ்பெக்டிவ்லி சொல்லியாச்சு. சரி, பிரைமரி வேலன்சின்னு சொல்லும்போது பிரைமரி வேலன்சி ஆஃப் அ மெட்டல் அயான் இஸ் பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். அப்போ பெரும்பாலும் பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் நம்பர்லேயே வரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது ப்ளஸில் தான் வரும். ஏதாவது சில இதுகளுக்கு வந்து 0 வரும். அப்படி அது ப்ளஸில் இருக்கும்போது they are always satisfied by negative ions. அந்த ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நெகட்டிவ் அயன்ஸால் சாட்டிஸ்ஃபை பண்ணப்படும். இப்போ COCl3ல COவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3ன்னு சொல்லும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா இந்த 3Cl- இந்த Cl3 இருக்கு இல்லையா, அப்படின்னா 3Cl- அயன்ஸ்னால அது சாட்டிஸ்ஃபை பண்ணப்படுது. அடுத்து செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். செகண்டரி வேலன்சிங்கிறது வெளியில் வந்து நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கலாம், நியூட்ரலும் இருக்கலாம், பாசிட்டிவும் இருக்கலாம். இப்போ நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கலாம், பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கலாம், நியூட்ரல் மாலிகூல்ஸும் இருக்கலாம், அல்லது எல்லாம் கலந்த மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த COCl3 6NH3ல செகண்டரி வேலன்சி ஆஃப் கோபால்ட் வந்து 6, அது வந்து 6NH3 நியூட்ரல் அமோனியா மாலிகூல்ஸ்னால சாட்டிஸ்ஃபை பண்ணப்படுது. ரைட். இப்போ இந்த COCl3 5NH2 சொல்லும்போது இந்த செகண்டரி வேலன்சி சொல்லும்போது இங்கே 5 தான் இருக்குது, ஆனால் உள்ள செகண்டரி வேலன்சி கோபால்ட்டுக்கு வந்து 6. அப்போ இந்த 5NH3 எல்லாமும் ஒரு Cl எடுத்துக்கிட்டு 5NH3 அண்டு ஒரு Cl- அயனால சாட்டிஸ்ஃபை பண்ணப்படுது. அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை சுற்றி வந்து 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அதில் வந்து இன்னர் ஸ்பியர்னு ஒன்று இருக்குது, அவுட்டர் ஸ்பியர்னு ஒன்று இருக்குது. இன்னர் ஸ்பியர் என்ன சொல்கிறோன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோம். அந்த இன்னர் ஸ்பியர் எப்படி இருக்கு, கோஆர்டினேஷன் ஸ்பியர். அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் அதில் வந்து அதுக்குள்ளே இருக்கிற குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்குது இல்லையா, அந்த அட்டாச் ஆன குரூப் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த NH3 எல்லாமே இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கு. ஃபோம்லினா ஸ்ட்ராங்லி அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து வெளியில் இருக்கிற ஸ்பியரை வந்து அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அயனைசேஷன் ஸ்பியர். ஏன் அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோன்னா இதில் இருக்கிற இந்த வெளியில் இருக்கிற அயன்ஸ் எல்லாம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸை வந்து ஒரு சூட்டபுளான சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும் பொழுது இந்த வெளியில் இருக்கிற அயன்ஸை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட முடியும், செப்பரேட் பண்ணிட முடியும். ரைட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா here the primary valency are non-directional. primary valency வந்து டைரக்ஷன் கிடையாது, ஆனால் செகண்டரி வேலன்சி வந்து டைரக்ஷனல்.
The geometry of the complex is determined by the spatial arrangement of the groups which satisfy the secondary valency. அப்போ அந்த செகண்டரி வேலன்சின்னு என்னது, அது கூட இணைச்சிருக்கு இல்லையா, லிகன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி அரேஞ்ச் ஆகிருக்குதுங்கிறத பொறுத்து அந்த டோட்டல் காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரின்னு என்னது, அதோட வடிவத்தை வந்து நம்ம சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சப்போஸ் செகண்டரி வேலன்சி 6 இருக்குது, அதில் 6 ஆட்டம்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குதுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரியில் இருக்கும். 4 இருந்ததுன்னா டெட்ராஹீட்ரல் அல்லது பிளானர் ஜாமெட்ரியில் இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்டை எல்லாமே வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இது வரைக்கும் சொன்னதை லைட்டாக ரீகேப்பாக பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். சிஹியர், அதாவது வெர்னஸ் தியரியில் எல்லா எலமெண்ட்ஸுமே பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சின்னு 2 இருக்கும். இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டலில் கொடுக்கும், இது கோஆர்டினேஷன் நம்பரை கொடுக்கு. இதில் வந்து பாசிட்டிவ் அல்லது 0 அதுதான் வந்து அட்டாச் ஆகிருக்கு, அது வந்து நெகட்டிவ் அயன்ஸை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குது. இது சாட்டிஸ்ஃபைட் பை தி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் நியூட்ரல் மெம்பர்ஸ். இந்த வேலன்சி வந்து எதனாலையும் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அல்லது நியூட்ரல் மாலிகுல்ஸ்னாலே சாட்டிஸ்ஃபை ஆகும். இது வந்து இந்த செகண்டரி வேலன்சியில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அயன்ஸ் இருக்குல்ல, அது அயனைசபிள் ஆகும். இது இன்னர் ஸ்பியரில் இருக்குது, நான் அயனைசபிள் இருக்குது. அடுத்து வந்து இட்ஸ் நான் டைரக்ஷனல், இட்ஸ் டைரக்ஷனல். இதோட ஜாமெட்ரி வந்து நம்ம ஃபிக்ஸ், பிரைமரி வேலன்சியை வச்சு நம்ம ஜாமெட்ரியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் செகண்டரி வேலன்சி வச்சு ஜாமெட்ரி இஸ் ஃபிக்ஸ்டுன்னா செகண்டரி வேலன்சியில் அந்த இன்னர் ஸ்பியரில் இருக்கிற அந்த இது குரூப்ஸ் எல்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்குதுங்கிறத பொறுத்து அதோட ஜாமெட்ரியை நம்ம சொல்லலாம். அவுட்டர் ஸ்பியர் ஆஃப் த, இது எங்கே இருக்குது, பிரைமரி வேலன்சிங்கிறது வந்து அவுட்டர் ஸ்பியர் ஆஃப் த மெட்டலில் இருக்குது, செகண்டரி வேலன்சிங்கிறது இன்னர் ஸ்பியர் ஆஃபில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன டேபிள் இங்கே இருக்குது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாரு, காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, குரூப் சாட்டிஸ்ஃபை தி செகண்டரி வேலன்சி. அதாவது செகண்டரி வேலன்சின்னு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற குரூப் என்னென்ன குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ கோபால்ட்டை பொறுத்தளவுக்கு 6 தானே செகண்டரி வேலன்சி. இங்கே 6 NH3, 5 NH3 ப்ளஸ் 1 Cl, 4 NH3 ப்ளஸ் 2 Cl, 4 NH3 ப்ளஸ் 2 Clன்னு. அப்போ டோட்டலாக வந்து செகண்டரி வேலன்சி 6 குரூப்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதில் வந்து NH3ங்கிறது குரூப்ஸ் ஆகிது, இது வந்து அயன்ஸ்னு வச்சுக்கலாம். அது மொத்தமாக அயன்ஸாவோ பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் நியூட்ரல் மாலிகுல் எதாக இருந்தாலும் ஒன்று தானே, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணது தானே, அதனால் அது ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்பர் ஆஃப் அயனைசபிள். அப்போ இதில் வந்து அயனைசபிள் அதாவது அயனியாக கூடிய குளோரின் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து எவ்வளோ வெள்ளி குளோரைடை உருவாக்கும், சில்வர் குளோரைடை உருவாக்கும். திடீர்னு சில்வர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா, இந்த ஒவ்வொன்றும் சில்வர் நைட்ரைட்டோட எப்படி வினை வருது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, COCl3 6NH3 எழுதிக்கிறேன், சரியா. அப்போ இதில் என்ன பண்ணால் 6NH, அப்போ இதோட இந்த கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சி 6 இல்லையா, அதனால் அதை சுற்றி இன்னும் கூட இதில் இன்னொரு பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட்டில் என்ன பண்ணலான்னா, ரெப்ரசன்டேட்டட் பை டாட்டட் லைன்ஸ், இது ரெப்ரசன்டேட்டட் பை சாலிட் லைன்ஸ் கூட நம்ம ஒரு பாயிண்ட், அதாவது இது எதுக்குன்னு நம்மளோட நோட்ஸ்க்கு இப்படி படிச்சிட்டோம்னா இது எல்லாமே கவர் ஆகிடுது. அப்போ இந்த 6 செகண்டரி வேலன்சி 6 வந்து அதாவது கோஆர்டினேஷன் நம்பரை வந்து நம்ம போட்டாச்சு இல்லையா. இப்போ 3 போட்டுட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து இதோட செகண்டரி வேலன்சிஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு பை 6 நியூட்ரல் மாலிகுல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த 3 என்ன பண்ணுதுன்னு சொன்னோம்னா, அது வந்து அவுட்டர் ஸ்பியருக்கு போயிடுது. இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl போயிடுது. ரைட். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா AgNO3 ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ AgNO3 என்ன பண்ணோம்னா, இந்த Ag ப்ளஸ் NO3 மைனஸ் இருக்குல்ல, இந்த Ag ப்ளஸ் வந்து இந்த இது வந்து இன்னர் ஸ்பியரை விட்டுருங்க, இந்த அவுட்டர் ஸ்பியரில் எடுத்துருக்கிறது தானே ஈஸியாக, இதை வந்து நம்ம ஈஸியாக அயனைஸ் ஆகி பிரிஞ்சு நிற்கும். ஒரு சால்வெண்ட்டில் போடும்பொழுது இது மட்டும் தனியாக அயனைஸ் ஆகி செப்பரேட் ஆகி நிற்கிது. அப்போ 3 Cl இருக்குது. அப்போ இந்த 3 இப்போ 3 எடுத்துக்கிறோம், இது கூட 3 Ag செயல்படும். இந்த 3 Ag இந்த 3 Cl எடுத்துக்கிட்டு என்ன ஆகுன்னா AgCl, அதாவது 3 AgCl ப்ரிசிபிடேட் ஆகிடுது. இப்போ இதே மாதிரிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து COCl3 5NH3 போடுறேன், 5NH3 போடுறேன். அப்போ நம்ம வந்து 5NH3 முதல்ல போடலாம். 1 2 3, இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5 போட்டாச்சு. ஆனால் கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சி என்னது 6. அப்போ நம்மளுக்கு 6 வேணும். அப்போ அது என்ன பண்ணோம்னா, இது வந்து நியூட்ரல் மாலிகுல் இல்லாமல் நம்ம நெகட்டிவும் போட்டுக்கலாம். அதனால் இந்த Cl இதில் 3 Cl இருக்கிற ஒரு Cl கொண்டு வந்து இது கூட நான் போட்டுறேன். அப்போ இந்த Cl என்னவா இருக்குன்னு கேட்டேன்னா, செகண்டரி வேலன்சியாகவும்
சாட்டிஸ்ஃபை ஆகுது, பிரைமரி வேலன்சியாகவும் சாட்டிஸ்ஃபை. அதாவது இப்போ இந்த சிஎல் போக மீதி இருக்கிற 2 சிஎலை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து அவுட்டர் ஸ்பியரில் போட்டுறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து அயனைஸ் ஆகி செப்பரேட் ஆகிற அயான்ஸ் எத்தனை தான் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ இந்த 2 சிஎல் 2 ஏஜி எடுத்துக்கிட்டு 2 ஏஜி சிஎல்லாம் போகும். அதே மாதிரி அடுத்தது வந்து சாட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வந்து 4NH3 இருக்கு இல்லையா? அப்போ 4NH3 இருக்கும்போது சிஓவை சுற்றி சிஓவை சுற்றி ஒரு என்ன பண்ணுறோம், 4NH3 போட்டுட்டோம். ஆமாம், இதோட செகண்டரி வேலன்சி 6. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வெளியில் அந்த உள்ள இருக்கிற நெகட்டிவ் அயன்ஸுக்குள்ளே சிஎல் மைனஸ் போடுவோம். சிஎல்னால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல சிஎல் அப்படிங்கிறது வந்து ஆக்சஸ் போத் பிரைமரி அண்டு செகண்டரி வேலன்சி. அந்த மீதி ஒரு சிஎல் தானே இருக்குது, அந்த ஒரு சிஎல் தான் வெளியில் நிற்கிது. அதாவது இதை உள்ளே விட்டுட்டு இன்னர் ஸ்பியரை விட்டுட்டு அவுட்டர் ஸ்பியரில் என்ன இருக்குது, ஒரே ஒரு சிஎல். அப்போ இந்த வெளியில் இருக்கிற இந்த ஒரு சிஎல் கூட தான் வந்து ஒரு NO3 ரியாக்ட் ஆகி இந்த ஒரு ஏஜியும் இந்த ஒரு சிஎலும் சேர்ந்து என்னவா ஆகிடுது, ஒரு ஏஜிசிஎல், அதாவது சில்வர் குளோரைட் பிரிசிபிடேட் ஆயிடுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி, இதில் 6மே NH3 ஆயிடுது, இதில் 5 NH3னால ஒரு சிஎல் துணைக்கு போயிடுது, இதில் 4 இருக்கிறதுனால 2 போயிடுது, இது சிஸ் ட்ரான்ஸ் பார்த்ததுனால 4 இருக்கிறதுனால 2 சிஎல் வந்து அந்த பிரைமரி செகண்டரி வேலன்சிக்கு போய் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்போ இது எல்லாமே இருக்கிறதுனால வேணாம், அதனால் அந்த 3மே வந்து அவுட் ஸ்பியருக்கு வந்துடுது. இது ஒன்று வாங்கினதுனால 2 வருது, இதில் 2லேயுமே வந்து என்ன பண்ணுது, 2 வாங்கினதுனால ஒரு சிஎல் வருது. அப்போ எத்தனை சிஎல் இருக்குதோ அத்தனை ஏஜிசிஎல் வந்து பிரிசிபிடேட் ஆகுது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இங்கே என்ன சொல்லிட்டாங்க, கலர்ஸ் வந்து மாறுது. 6NH3 போது எல்லோ, பர்பிள், க்ரீன், வயலட் அப்படின்னு சொல்லி ஆகுது. இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, ஈவன் த Vernus theory was able to explain a number of properties of coordination compounds, it does not explain their color and magnetic properties. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இப்போ இதிலே நம்ம விளக்கமாக சொல்லிட்டோம் எவ்வளவு ஏஜிசிஎல் பிரிசிபிட் ஆகுங்கிறது ஓகே. அது என்ன க்ரீன் கலர், பர்பிள் கலர், வயலட் கலர்னு சொல்லும்போது அந்த கலர் வந்து எதனால அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லலை. அதெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸஸோட மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றி வர்னஸ் சொல்லலை அப்படிங்கிறது வந்து அவர் அந்த தியரியோட லிமிட்டேஷன்ஸ். இப்போ வர்னஸ் தியரியை பேஸ் பண்ணி ஒரு evaluative versal கொடுத்துருக்காங்க. See, when a coordination complex CrCl3,4H2 is mixed with silver nitrate solution, 1 mole of silver chloride is precipitated. இப்படி சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா 1 mole of silver chloride precipitate ஆகணும்னா அந்த ஒரு ஏஜிக்கு ஒரு Cl வேணும். அப்போ இந்த 3 Clல ஒரு Cl வெளியில் வந்துடுது. அப்போ நம்மகிட்ட உள்ள 2 Cl தான் போடணும். ஒரு பாயிண்ட் போட்டு இன்னொரு Clல வந்து அவுட்டர் ஸ்பியர் கொண்டு வந்து அயனைஸ் ஆகிறதுக்கு ரெடியாக வச்சிடறோம். ரைட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ 4H2 எடுத்திருக்கீங்க இல்லையா, அதில் வந்து தெர் இஸ் நோ ஃப்ரீ சால்வெண்ட். இந்த இடத்துல H2 தான் சால்வெண்ட். அந்த H2 அதாவது ஃப்ரீயாகவே இல்லை, அது வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ வந்து அந்த H2O4 வந்து அப்படியே நம்ம வந்து போட்டுட்டோம். ரைட். தெர் இஸ் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசைன் தி செகண்டரி வேலன்சி டு தி மெட்டல் அண்ட் ரைட் தி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட். அப்போ செகண்டரி வேலன்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர். அதோட வந்து அந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட எத்தனை லிகன்ஸ் வந்து ஜாயிண்டாக இருக்குன்னு சொல்லும்போது இதில் வந்து நியூட்ரலில் இருக்கிற 4 H2Oவும் நெகட்டிவில் இருக்கிற 2 Cl. அப்போ 4 + 2. அப்போ செகண்டரி வேலன்சி எத்தனைன்னா 6. அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு சொல்லும்போது CrNH2O 4 டைம்ஸ் Cl2. வெளியில் வந்து Cl போட்டிங்கன்னா அதுதான் என்னது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. தேங்க்யூ.